மாணவர்களே, அதிகாரம் வெல்லும் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இயல் 2ஓட ஒரு வரி வினா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயல் 1ஓட ஒரு வரி வினா வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் இந்த பாடல் நூலின் ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா சமண முனிவர்கள். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். கொஸ்டின் நம்பர் 2, நாலடியார் டேஷ் நூல்களுள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆப்ஷன் பி. நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? நாலடியார் வந்து பார்த்தோம்னா எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 400 பாடல்களை கொண்டது. அதனால தான் இதுக்கு வந்து இன்னொரு பேராக என்ன சொல்லுவாங்கன்னா நாலடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியாரின் சிறப்பு பெயர் இப்போ தான் சொன்னோம் ப்ரீவியஸ் கொஸ்டினில். இப்போ பாருங்கள், அடுத்த கேள்வி கேட்டுங்க. நாலடியாரின் சிறப்பு பெயர் என்னென்னா நாலடி 400 மற்றும் வேளாண் வேதம். அப்போ இதோட சரியான ஆன்சர் ஏ அண்டு பி. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, சங்க நூல்கள் எனப்படுபவை எவை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சங்க நூல்கள் என்று எதை சொல்கிறாங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டையும் தான் சங்க நூல்கள் என்ன சொல்கிறாங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து ஏ அண்டு பி. சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ சங்க காலத்துக்கு முன்னாடி தோன்றிய நூல்கள்லாம் எப்படி அழைச்சிருப்பாங்க? அதை வந்து 14 மேற்கணக்கு நூல்கள். இதில் கொஞ்சம் ஃபெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 7, 14 என்றால் என்ன? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நடந்து முடிஞ்ச 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி இது. 14 என்றால் 18 என்பது சரியான பதில். அப்போ பார்த்துங்க மாணவர்களே, பழைய புத்தகத்திலிருந்து தான் வினா கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் 8வது வினா, பொறுத்துக. எண்ணாம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து பார்த்தோம்னா என்ன பயன்? சேய்மை, தொலைவு. செய்னா வயல், அணையர்னா போன்றோர், அணியர்னா நெருங்கி இருப்பவர். அப்போ இதோட சரியான பதில் வந்து எல்லாமே சரியாக புரிஞ்சிருக்கு. அப்போ 1, 2, 3, 4 ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 9, நாலடியாரில் உள்ள அதிகாரம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாலடியாரில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா 40 அதிகாரம் இருக்கும். அப்போ 40 அதிகாரம்னா அதில் எத்தனை பிரிவாக பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா திருக்குறள் மாதிரியே அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 தான் பிரிச்சிருப்பாங்க. அப்போ அறத்தில் எவ்வளோ இருக்கும், பொருளில் எவ்வளோ இருக்கும், இன்பத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறத்தில் வந்து பார்த்தோம்னா 13 இருக்கும், பொருளில் வந்து பார்த்தோம்னா 24 இருக்கும், இன்பத்தில் வந்து பார்த்தோம்னா வெறும் 3 தான் இருக்கும். சரிங்க மாணவர்களே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10. நெக்ஸ்ட்டு பாரதேசம் அப்படிங்கிறதுலேருந்து ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என பாடியவர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா பாரதியார். இதோட சரியான பதில் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 2, சாதி இரண்டொழிய வேறில்லை என்பது யாருடைய கூற்று? இது யாருடைய கூற்றுனா தமிழ் மகள் ஔவையார். தற்பொழுது இந்த கேள்வியை சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் என கேட்டாலும் ஔவையார் தான் சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 3, பாட்டுக்கூறு புலவன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதியார். நெக்ஸ்ட்டு சொற்பொருள். ஞாலம் அப்படின்னா உலகம், வன்மைனா கொடைன்னு வரும். சில இதில் வந்து பார்த்தோம்னா சொல்லும் பொருள் கொடைத்தன்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 1 தான். நெக்ஸ்ட் வந்து 3ல் வந்து உழுபடை, வேளாண் செய்யப்படும் கருவிகள். அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் ஏ சரியான பதில். நெக்ஸ்ட்டு பறவைகள் பலவிதம் அப்படிங்கிற நூல்லேருந்து பார்க்க வரோம். எல்லா சூழலையும் எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை எதுன்னு வந்து பார்த்தோம்னா பூநாரை. சரியான பதில். இது வந்து பார்த்தோம்னா சைடில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். 2வது கொஸ்டின், நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை யாதுன்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கும் சரியான பதில் பூநாரை. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 3, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காத ஊர் எதுன்னு வந்து பார்த்தோம்னா கூந்தன்குளம். இங்கே வந்து பார்த்தோம்னா பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, மக்கள் வந்து அதிகமாக சத்தமாக கூட பேச மாட்டாங்களாம். திருமணம், சுப நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுலேயுமே வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு மத்தனம் அந்த மாதிரி இசை இந்த மாதிரி எதுவுமே இந்த ஊரில் வந்து வைக்க மாட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 5, பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்படின்னா வலசை போதல். இடம்பெயர்தலும் சொல்லலாம், இருந்தாலும் வலசை போதல் தான் சரியான பதில். உலகம் முழுவதும் இருந்த பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்திற்கு பேர் என்னன்னு வந்து பார்த்தோம்னா பறவைகள் சரணாலயம். ஆப்ஷன் ஏ. நம் நாட்டில் எத்தனை வகை பறவைகள் வாழ்கின்றன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2400 வகை பறவைகள் வாழ்கின்றன நம் நாட்டில். நம் நாட்டில் எத்தனை பறவைகள் புகலிடங்கள் உள்ளன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 13. தமிழ்நாட்டில் மேலே உள்ளதும் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் எத்தனைனா 13 இருக்குது. பறவைகள் வந்து பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை வகைன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை வகைனா இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ 5. அது என்ன 5 வகைன்னு கேட்குறீங்களா? அது என்னென்னா, ஒன்று வந்து தேன் குடித்து வாழும் உயிரினங்கள், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள், இன்னொன்று வந்து பூச்சி இதுகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள், இன்னொன்று வந்து வேட்டையாடி மற்ற பறவைகளையோ விலங்குகளையோ வேட்டையாடி சாப்பிடக்கூடியது 4. 5வது வந்து பார்த்தோம்னா இறந்த
இறந்த உடல்களை சாப்பிடுவது வந்து பார்த்தோம்னா 5. கொஸ்டின் நம்பர் அடுத்தது பாம்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்னு வந்து பார்த்தோம்னா 10 கோடி. ஆப்ஷன் சி. உலகிலேயே நஞ்சு மிக நீளமான பாம்பு எதுன்னு பார்த்தோம்னா ராஜநாகம். ஆப்ஷன் ஏ. ராஜநாகம் எத்தனை அடி நீளமுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அடி நீளமுடையதுன்னா 15 அடி. 15 அடி டு 18 அடி நீளம் கொண்டது. 4. கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு எதுனா ராஜநாகம். மற்ற பாம்புகளை கூட உணவாக்கும் பாம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ராஜநாகம் தான் சரியான பதில் இதுக்கு. உலகம் முழுவதும் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றன வந்து 2750 வகை பாம்புகள் இருக்கிறது. இதில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் எத்தனை வகை பாம்புகள் இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா 244. இதோட சரியான பதில் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 8. எத்தனை பாம்புகள் நச்சுத்தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 52 வகை. அதாவது மொத்தம் எவ்வளோ பாம்பு இருக்குன்னு பார்த்துங்க 2750 இருக்குது. இதில் இந்தியாவில் 244 இருக்குது. அதில் மொத்தமாகவே பார்த்தோம்னா எவ்வளோ பாம்பு நச்சுத்தன்மையாக இருக்குது? வெறும் 52 வகை பாம்புகள் மட்டும்தான் நச்சுத்தன்மையாக இருக்குது. பாம்பு உழவர்களின் நண்பன் என அழைக்கப்பட காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா வயல்களில் உள்ள எலிகளை அழிப்பதால். நல்ல பாம்பின் நஞ்சு செய்ய பயன்படுகிறது. அதாவது நல்ல பாம்பின் நஞ்சு என்ன செய்ய பயன்படுகிறது வலி நீக்கி மருந்துன்னு வந்து பார்த்தோம்னா கோப்ராக்சின் அப்படிங்கிற வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 11. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1972. அப்போ 1973 என்ன இருக்கும்? புலிகள் பாதுகாப்பு சட்டம். 1973 புலிகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 12. பாம்பு அடிக்கடி தன் நாக்கை வெளியே நீட்டுவதற்கான காரணம் என்ன? சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ள. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் அவ்வளோதான் மாணவர்களே. இன்றைக்கி இயல் 2ல் உள்ள முக்கியமான வினாக்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா பிடிஎஃபாக வேணுங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஹாய்ன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுறேன். அதில் இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ மாணவர்களே.